சரணம் திருவடி சரணம். வணக்கம் ஆன்மீகம். ஒரு அற்புதமான தொழில் நேர்களே நம்ம மகாபிரிவா ஆன்மீக பயணத்தில் புதுக்கோட்டைக்கு போயின்னு இருந்தா. அப்போ விஜயம் அப்போ சத்திரத்தில் தங்கின்னு இருந்தாங்க. அப்போ நாகராஜன்கிற ஒரு தொண்டர் நம்ம பெரியவா கூடவே இருந்து அதாவது பணி செஞ்சுட்டு இருந்தா கூட. அப்போ ஒரு 5-6 நாள் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படிங்கிறச்ச பெரியவா சொல்கிறா, 3:30 மணிக்கெலாம் என்னை எழுப்பி விட்டுரு, நான் ஸ்நானம் பண்ணிவிட்டு என்னோடய கடமைகளை நான் பண்ணணும் அப்படிங்கிறா. அதனால் இந்த தொண்டர் 2 நாளாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிவிட்டு தூங்காமல் எப்படியாவது முழிச்சிருந்து பெரியவாளை முழிக்க எழுப்பி விட்டுறணும் அப்படிங்க. அப்போ இருந்தாலும் ஒரு பயம் என்னென்னா, நம்ம தூங்கிட்டோம்னா என்ன பண்ணோம், அப்போ நம்ம சித்தப்பா கொடுத்த கடிகாரத்தை எடுத்து அலாரம் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறார். அப்படி இருக்கிறச்ச 3 நாள் கரெக்டாக எழுப்பி விட்டுட்டார். ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கரா பெரியவா அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டார். பெரியவாளும் நான் எந்திரிச்சிட்டா, வெந்நீர் போட்டு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ செஞ்சுட்டு இருந்தான். 2 நாள் என்னென்னா, அலாரம் கடிகாரம் மைனஸ் ஆயிடுச்சு, அதாவது கெட்டு போச்சு, அலாரம் அடிக்க ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்படிங்கிறச்ச பெரியவாவை எழுப்ப என்னடா பண்ணேன் அப்படிங்கிறப்ப அசந்து தூங்கிட்டார். ஆனால் பெரியவாளை எந்திரிக்கிறியாப்பா, எனக்கு வெந்நீர் போடுறியான்னு கரெக்டாக துல்லியமாக எழுப்பி விட்டா. ஒரு நாள் 2வது நாளும் எழுப்பி விட்டுட்டா. பெரியவா தான் எழுப்பி விட்றா. அப்போ 3வது நாள் எந்திரிச்சு தானாக ஆட்டோமேட்டிக்காக தூங்காமே இருந்து இந்த அடியன் என்ன செஞ்சிட்டார், பெரியவாக்கிட்ட போய் எழுப்பி விட்டு எல்லா கடமைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தயங்கி நின்னார். நீங்கள் மட்டும் எப்படி பெரியவா எந்திரித்தேல் அப்படிங்கிறப்ப, பெரியவா இங்கே வா, தயக்கமாக இருக்கா, உன்னோட பதில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, வாசலில் ஒரு கார் ஆரன் சத்தம் கேட்டதில் அது 3:30 மணிக்கு போகிற பஸ்ஸு, ஃபஸ்ட்டு பஸ்ஸு 3 to 4, அது 4:30, அடுத்து 1 hour கழித்து வர்றது, அதை வச்சு தான் நான் முடித்தேன் அப்படின்னு. அப்போ பெரியவா ஏதோ ஒரு சிக்னலை வச்சு முடிச்சிட்டா. இப்போ கடிகாரம் இருக்குதுன்னு இந்த தொண்டர் நினச்சிட்டார். ஆக பெரியவா நினச்சா எப்படி வேணாலும் எந்திரிக்கலாம். ஆனால் இவருக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி அந்த ஒரு சிம்டம், அதாவது இன்றைக்கி நம்ம எந்திரிக்கணும், ஏதோ ஒரு இது அலாரமே இல்லாமல் நம்ம எந்திரிக்கணும்னு நினச்சா எப்படி வேணாலும் எந்திரிக்கலான்னு பெரியவா புரிய வைக்கிறார் கண்டிப்பாக. ஆக அந்த காலத்தில் எங்கே நேர்களே அலாரம்லாம், இப்போ தான் நம்மளுக்கு இதுவாக இருக்குது. இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறதே ரேர். அவளுக்கு மிஷின் வாழ்க்கையாக போயிடுது அப்படிங்கிற பெரியவா. ஆனால் கிட்டக்க நாகராஜா அப்படின்னு ஆகும் அப்படின்னு கூப்பிட்றாரு. எவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்கணும் அந்த தொண்டர் சொல்கிறார். அப்போ புரிய வச்சார். அலாரமே இல்லாமல் நான் அந்த பஸ்ஸோட ஆரன் சத்தத்தை கேட்டு நான் எந்திரிச்சேன் அப்படிங்கிறார். இது எவ்வளோ ஒரு வியப்பாக இருக்குது நேர்களே. கண்டிப்பாக நமஸ்காரம்.